அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஒற்றுமை தன் உயர்வை பற்றி பேச என்னை இங்கு அனுப்பியுள்ளது. நாக்கும் மூக்கு வழி வரும் காற்றும் மூளையும் தொண்டையில் இருக்கும் குரல் நாளங்களும் கூட்டுழைப்பு செய்வதால் தான் நான் இங்கு ஒற்றுமையின் உயர்வை பற்றி பேச வந்துள்ளேன். உறுப்புகளின் ஒற்றுமை பேச்சு என்ற உயர்வை பெறும்போது இந்த உலகம் ஒன்றுபட்டால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு போன்ற வைர வார்த்தைகளை இந்த வையகத்தில் விதைத்துச் சென்றார் தமிழ் உலகின் சாரதி நம் பாரதி. கண்டங்கள் துண்டங்களாகி நாடெல்லாம் பிரிவின் கூடுகளாகி அணியணியாய் அநியாயப்பட்டு அந்நியரிடம் கிடந்தபோது நம் ஒற்றுமையை நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது. பலவீனப்பட்டு கிடந்த இவ்வுலகை ஒட்ட வைக்கும் ஒரே பசை ஒற்றுமை. அதுவே நம் பலம், அதுவே நமக்கு நலம். கோள்களின் ஒற்றுமையான பயணத்தால் தான் உயிர் வாழ்கிறது இந்த கோள் மண்டலம். இயற்கையின் ஒற்றுமையால் தான் உயிர் வாழ்கிறது இந்த உலகம். தாவரங்களின் ஒற்றுமையால் தான் உயிர் வாழ்கிறது காடுகள். வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்றுபட்டால் அந்த குடும்பம் உயரும். அந்த குடும்பம் உயர்ந்தால் அந்த ஊர் உயரும். அந்த ஊர் உயர்ந்தால் அந்த நகரம் உயரும். அந்த நகரம் உயர்ந்தால் அந்த நாடே உயரும். ஒரு சமயம் நம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு விழாவிற்கு பங்கேற்க சென்றார். அங்கு இருந்தவர்கள் நம் இந்திய திருநாட்டை கொண்டாட என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு ஐயா, நான் இங்கு வந்தவுடன் என்னை விளக்கேற்ற சொன்னீர்கள். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த விளக்கு இந்துக்களின் பாரம்பரியம். அந்த விளக்கை ஏற்ற மெழுகுவர்த்தி குடித்தீர்கள். மெழுகுவர்த்தி என்பது கிறிஸ்துவர்களின் பாரம்பரியம். ஏற்றுவது நானோ ஒரு இஸ்லாமிய பாரம்பரியத்தில் வந்தவன். இவற்றின் ஒற்றுமை இந்த இடத்திற்கே ஒளியூட்டுகிறது போல் இந்தியாவின் ஒற்றுமை இந்த உலகிற்கே ஒளியூட்டுகிறது. ஏன் சமீபத்தில் நம் அந்நிய நாடான பாகிஸ்தானின் இரக்கமற்ற தாக்குதலை எதிர்கொள்ள நம் பாரத பிரதமர் முப்படைகளின் ஒற்றுமையாலும் இந்தியா ரஷ்யா ஒற்றுமையின் உருவாக்கிய பிரம்மோஸ் மூலமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் என பெயரில் நம் மன்னியனை அறுவடை செய்தோம். ஒற்றுமை வாழ்வு என்னும் விளக்கொளி வீச அன்பு என்ற எண்ணெய் வேண்டும், அறம் என்ற திரி வேண்டும், அளவோடு செயல்படுதல் என்னும் காற்று வேண்டும். அப்பொழுதுதான் ஒற்றுமை விளக்கு ஒளி வீசும். பாருங்கள் நண்பர்களே, ஒன்றாக இருப்போம், நன்றாக இருப்போம்.